தமிழ் பண்பாட்டின் வரலாற்று அடித்தளத்தை செதுக்கிய சிற்பி என்று போற்றப்படும் இங்கிலாந்தை சேர்ந்த தொல்லியல் துறை ஆய்வாளர் குறித்த சிறப்பு தொகுப்பை பார்க்கலாம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி என்ற பழம்பெருமை வாய்ந்த தமிழகத்தின் பாரம்பரியத்தை உலகறிய செய்த வரலாற்று ஆய்வாளர்களில் முக்கியமானவர் இங்கிலாந்தை சேர்ந்த தொல்லியல் துறை ஆய்வாளரான ராபர்ட் ப்ரூஸ்போர்ட். ஆம், தமிழகத்தின் தொன்மை வாய்ந்த பழங்கால சிற்பங்களை ஆய்வு செய்து முதன்முறையாக ஆவணப்படுத்தியவர் ராபர்ட் ப்ரூஸ்போர்ட். பழங்கற்காலம் தொடர்பாக அவர் மேற்கொண்ட பல்வேறு ஆய்வுகள் இன்றளவும் முந்தைய இன்றைய ஆய்வுகளுக்கு முன்னோடியாக விளங்கி வருகிறது. அந்த வகையில் தமிழ் பண்பாட்டின் வரலாற்று அடித்தளத்தை செதுக்கிய சிற்பிகளில் முக்கியமானவராக போற்றப்படுகிறார். இங்கிலாந்தின் சுல்தான் ஹாமில் 1834 செப்டம்பர் 23 பிறந்த ராபர்ட் ப்ரூஸ்போர்ட் 1858 அன்றைய சென்னை மாகாணத்தின் இந்திய புவியியல் அளவைத்துறையில் நில அளவியல் ஆய்வாளராக பணியை தொடங்கினார். இவர் முதல்ல 1863 மே 30 அன்று இப்போ சென்னையினுடைய அருகில் உள்ள பல்லாவரம் என்கிற இடத்துல பழைய கற்கால கருவி ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அதுக்கு பின்னால் செப்டம்பர் மாதத்தில் இன்னொரு கற்கருவியை கொற்றலை ஆற்றுப்படுகையில் கண்டுபிடிக்கிறார். இந்த கருவி என்பது ஹோமோ எரக்டஸ்ங்கிற மனித எண்ணம் பயன்படுத்தின கற்கருவின்னு தெரிய வருது. இது சுமார் 5 முதல் 15 லட்சம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் பயன்படுத்திய கருவி என தெரிய வருது. அதனால் இந்திய துணைக்கண்டத்தில் ஹோமோ எரக்டஸ் என்ற மனித இனம் வாழ்ந்தது என்பதை ராபர்ட் ப்ரூஸ்போர்ட் மூலம் தான் உலக அளவுக்கு தெரிய வந்தது. தொல்லியல் துறை ஆய்வுகளில் கிட்டத்தட்ட 42 ஆண்டுகள் ஈடுபட்ட ராபர்ட் ப்ரூஸ் இந்தியாவில் முதலாக பழங்கற்கால கல்லாயிரங்களை கண்டுபிடித்த பெருமைக்குரியவர். இதன் காரணமாக இவரை இந்திய பழங்கால வரலாற்றின் பிதாமகன் என்று அழைக்கின்றனர். அவர் கண்டுபிடித்த கல் ஆயுதங்கள், மண்பாண்டங்கள் மற்றும் அணிகலன்கள் பலவும் 1994 முதல் சென்னை அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. அதே போல் முழுவிங்கிற எஸ்டேட்டில் அந்த காம்பவுண்ட் சுவர் கட்டுவதற்காக கடற்கால் பறிக்கும் போது சுடுமண் பொம்மை கிடச்சிருக்கு. அந்த சுடுமண் பொம்மை சுமார் 2000 ஆண்டு பழமையானதுங்கிறத ஆவணப்படுத்தியிருக்காங்க. அந்த சுடுமண் பொம்மையினுடைய தலையில் சீப்பு இருக்குது. அதனால் அன்றைக்கே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தலையில் சீப்பு சீவக்கூடிய பழக்கம் ஏற்காட்டில் இருந்ததுங்கிறத ராபர்ட் ப்ரூஸ்போர்ட் மூலம் நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. பழங்கால மனிதர்கள் இந்திய துணை கண்டத்தில் வாழ்ந்துள்ளனர் என்பது இவரது அரிய கண்டுபிடிப்புகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இது ஒட்டுமொத்த இந்திய மண்ணுக்கும் பெருமை மிகு விஷயமாகும். இந்நிலையில் சென்னையில் இருந்து ஏற்காடு வந்து அங்கே தன் குடும்பத்துடன் குடியேறிய ராபர்ட் ப்ரூஸ் அங்கும் பல்வேறு தொல்லியல் துறை ஆய்வுகளை மேற்கொண்டார். இறுதியாக 1912 ஆய்வுக்காக கொல்கத்தா சென்ற அவர் அங்கே தனது இறுதி மூச்சை விட்டார். இந்நிலையில் அவரது விருப்பப்படியே அவருடைய அஸ்தி ஏற்காட்டில் உள்ள ட்ரெயின் டிக்கெட் கல்லறையில் வைக்கப்பட்டுள்ளது. எரிக்கப்பட்டு அவருடைய அஸ்தி கொண்டாந்து ஏற்காட்டில் இருக்கபடி ஹோலி ட்ரினிட்டி சர்ச்சில் வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மனிதனுடைய கல்லறை ஏற்காட்டில் இருக்குது. ஏற்காட்டுக்கு மட்டும் பெருமை இல்லை, இந்தியாவுக்கும் பெருமையானது. இவருக்காக ஒரு நினைவு சின்னத்தை இங்கு உருவாக்குவது என்பதும் சிறந்ததாக இருக்கும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பைபிளை முதலில் இலங்கை தமிழில் மொழிபெயர்த்த பெருமை ராபர்ட் ப்ரூஸையே சாரும். இந்திய தொல்பழங்கால வரலாற்றின் தந்தையாக போற்றப்படும் ராபர்ட் ப்ரூஸ்போர்ட் ஏற்காட்டில் வாழ்ந்தவர் என்பது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் பெருமையான விஷயம். தந்தி டிவி செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் பூபதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.